2 நிமிஷத்தில் கார சட்னி எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட கலரை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் நாக்கு ஊறுது இல்லைங்களா? இதோட கலர் மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நான் சொல்ல போகிற அதே அளவில் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த கார சட்னியை பார்த்திங்கன்னா இட்லி வடை கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வடை எப்படி கிறிஸ்பியாக டீ கடையில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வீட்லேயே செய்கிறதுனும், இட்லி எப்படி மல்லிப்பூ மாதிரி நல்லா சாஃப்டாக செய்கிறதுனும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க அதையுமே போய் பாருங்கள். இப்போ வாங்க சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 3 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ பெருசாக கட் பண்ணாலே போதும். இது கூடவே 5லிருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூடவே 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா காரம் கம்மி, ஸோ நான் வந்து 7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகமாக இருக்க மிளகாயாக இருந்தால் ஒரு 3லிருந்து 4 மிளகாய் சேர்த்தா போதும். அவ்வளோதான். இதை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். லைட்டாக ஒரு ஓட்டி ஆஃப் பண்ணி திரும்ப ஒரு ஓட்டி ஆஃப் பண்ணி ஓட்டுங்க. நீங்கள் ஒரே ஓட்டில் சட்னியை அரைச்சாலும் நல்லாவே அரைஞ்சிரும். ஆனால் மிக்சியோட ஹீட்டில் பார்த்திங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, லைட்டாக கோஸாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகையும் உளுந்தையும் சேர்த்துக்கலாம். சட்னி எப்படி பக்குவமாக அரைக்கணுமோ அதே மாதிரி தான் தாளிக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா கடுகு லைட்டாக கருகுனா கூட சட்னியோட டேஸ்ட் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு கடுகை பொரிய விடுங்க. இந்த டைமில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு ஆகிற வரைக்கும் பொரிய விட்டு இதில் அரைச்ச சட்னியை சேர்த்து ஒரு கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான கார சட்னி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை சேர்த்து ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம குக்கிங் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.